வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வானிலை எவ்வாறு இருக்கும், இதன் காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் உடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் அது திரும்ப பெறப்பட்டு 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ வானிலையில் நிலவக்கூடிய இந்த மாற்றங்கள் என்ன, இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ அதோடைய நிலை என்னவா இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய தினம் நமக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அது டெல்டா கடற்கரையை அடையும் போது ஒரே இடத்துல நிலை கொள்ள தொடங்கிவிட்டது. அப்படி நிலை கொள்ளும் போது டெல்டாவின் நிலப்பரப்பு மற்றும் இலங்கையின் நிலப்பரப்பு என இருவேறு நிலப்பரப்புகளின் ஊடுருவல் இருந்ததன் காரணமா அது வலுப்பெறுவதற்கான ஒரு சாதக சூழல் ஏற்படல. அதன் காரணமா அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்து நமக்கு தமிழக கடற்கரையிலேயே நீடித்து வருகிறது. இப்போ நம்ம முந்தைய அறிவிப்புகளில் பார்க்கும்போது இது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பிற்பகல் டிப்ரெஷனா மாறிடுச்சு, தாழ்வு மண்டலமா மாறிடுச்சுன்னா நாளைய தினம் இது டீப் டிப்ரெஷனா மாறுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன? ஏன் இது சரியா கணிக்க முடியலையா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கால சூழல் அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக பார்த்தோம்னா நம்ம ஒரு வெப்பமண்டல நாடு, அது மட்டும் இல்லாம ஈக்வேட்டருக்கு மிக நெருக்கத்துல இருக்கும். இலங்கைங்கிற ஒரு தீவு இருக்கு. இதெல்லாமே நமக்கு கணக்கில் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம இந்த சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு இலங்கையின் நிலப்பரப்பு ஊடுருவல் மற்றும் டெல்டாவின் நிலப்பரப்பு ஊடுருவல் என இருவேறு நிலப்பரப்பின் ஊடுருவல் இருந்துச்சு. அதன் காரணமா நமக்கு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த சிஸ்டம் வலுவடைவதில் தாமதமும் தடையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நேற்றைய தினம் பரவலாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கு. புதுச்சேரியின் சில பகுதிகளில் அதீத கனமழையாக 25 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த சிஸ்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதீத மழைப்பொழிவையும் கொடுத்திருக்கு என்பதும் இதுல குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த சிஸ்டத்துடைய நிலை எப்படி இருக்கும்? அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்கும்? இப்போ மழை இப்போ ஓரளவு வெயில் அடிக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. இதே நிலை நீடிக்குமா, இல்ல மழை தொடருமா? குறிப்பா பார்த்தோம்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் குறையும். அதே சமயத்துல இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு அவ்வளவு எளிதாக நகன்று செல்ல போறதில்ல. இது தமிழக கடற்கரை அருகேவே அடுத்த சில நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தற்போது நிலப்பரப்பில் இருக்கக்கூடியது நாளைய தினம் கடற்பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நகரும் போது வட மாவட்டங்கள்ல அடுத்த 3 நாட்கள் நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பா இன்றும் நாளையும் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லயும் விட்டு விட்டு மழை பதிவாகும். இரவு அதிகாலை நேரத்துல கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த சுழற்சி கடல் பகுதிக்கு வரும்போது மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே IMD ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு. இப்போ சமீப காலமா சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தனியார் வானிலை ஆய்வாளர், உங்களை போன்ற தனியார் வானிலை ஆய்வாளர்களும் பல கருத்துக்கள் சொல்றீங்க. ஆனா இப்போ பெரும்பாலான கருத்துக்கள் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவுகளாக தானே இருக்கு. அப்ப இதுல என்ன சிரமம் இருக்கு? இது மக்களை அச்சுறுத்த வகையில் இருக்காதா? இல்ல, குறிப்பா பார்த்தா இது நமக்கு இந்த சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு மிக காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம். அப்படி இருந்தும் கூட அது இந்திய வானிலை மையத்தின் அறிவிப்பா இருக்கட்டும் அல்லது தனியார் வானிலை ஆர்வலர்களோட அறிவிப்பா இருக்கட்டும் ஓரளவிற்கு சரியாக தான் கணிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் வட மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் பரவலா அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. நமக்கு அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது ஓரிரு பகுதிகளில் தான் பதிவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். அதை பொறுத்து தான் பிற மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்படும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட மாவட்டத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த அதீத கனமழை இருக்கும் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட முடியாது. இது போன்ற ஒரு தாழ்வு பகுதி இருக்கும்போது அதன் காற்று குவிதல் எங்கெல்லாம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதிகள் அனைத்துக்குமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படும். அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கைனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுல ரெட் அலர்ட்னு கொடுத்தாலே மாவட்டம் முழுவதும் பெருமழை பெய்யாது, கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல தான் பதிவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதற்கு உதாரணம் தான் புதுச்சேரியில் பதிவாகி இருக்கக்கூடிய
25 சென்டிமீட்டர். இதே புதுச்சேரி, விழுப்புரம், கடலூரில் பெய்திருக்கக்கூடிய மழை சென்னையில் பெய்திருந்தா இது பெரிதாக பார்க்கப்பட்டிருக்கும். இது விழுப்புரம், கடலூர்ல பதிவாகி இருக்கிறதுனால இது பெரிதாக பேசப்படல. நேரடியாகவே கேட்டோம். அதாவது கடலில் நிலவக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் நிலப்பரப்பு ஊடுருவலின் காரணமாக வலுவடைய முடியாத சூழல் நிலவி வந்தாலும் கூட அடுத்தடுத்த நகர்வுகளில் அவை மீண்டும் கடலுக்குள் செல்வதால் தொடர்ந்து தமிழக கடற்கரை ஓரங்களே நகரக்கூடும். இதனால் வட கடலோர மாவட்டங்களில் வருகின்ற நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூற்றாக இருக்கிறது. ஜியா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.